அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாலேயே அதிகமாக எதிர்பார்க்கப்படுற கூலி படத்தோடைய புக்கிங் நிலவரம், ப்ரீ சேல்ஸ் எப்படி நடந்திருக்கு, அந்த படத்தை சுற்றி வேறு என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் தமிழ் ஃபிலிம்ஸ் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டு பார்த்தோன்னா, இது வரைக்கும் கபாலி வந்து அதிகமான எதிர்பார்ப்பை, அதிகமான ஹைப்பை கிரியேட் பண்ண ஒரு படமாக இருந்திருக்கு. நம்ம பார்த்துருப்போம், தானு சார் வந்து ஃப்ளைட்லலாம் போஸ்டர்ஸ் போட்டு பயங்கரமாக விளம்பரம் பண்ணியிருப்பார். அந்த படம் தான் தமிழ் சினிமாலே அதிக ஹைப் நம்ம ஃபேன்ஸ் வந்து எதிர்கொண்ட படமாக இருந்தது. அந்த படம் முதல் நாளே 100 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணுச்சு. அதுக்கு அடுத்ததாக எந்த படம் தமிழ்நாட்டிலே ரொம்ப ஹைப்பை கிரியேட் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் நடித்த லியோ. அந்த படத்துக்கு இருந்த ஹைப்பு, அந்த ட்ரெய்லர் கட்டு, அது வந்து பார்க்கும்போது நமக்கு பயங்கர எக்ஸ்பெக்டடாக இருந்தாங்க. விஜய் ஃபேன்ஸ் தாண்டி நிறைய தமிழ் சினிமா ரசிகர்கள் வந்து அந்த படத்துக்கு ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த படம் 148 crores கலெக்ட் பண்ணதை நம்ம அஃபிஷியலாகவே ரிப்போர்ட்டில் பார்த்துருப்போம். அதுக்கு அடுத்தது கூலி படம் இப்போ 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எப்போ டிக்கெட் கிடைக்கும், எந்த தளத்தை திறந்தாலும் டிக்கெட்டோட சர்வர் வந்து பயங்கரமாக கிராஷ் ஆகிட்டு இருக்கு. ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் கிடைக்குமா, எவ்வளோ கொடுத்தாலும் பார்க்க ரெடியாக இருக்கும்ப்பா அப்படின்ட்டு ஃபேன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து டிக்கெட்ஸை தேடிட்டு இருக்காங்க. இன்னும் கவர்மெண்ட் சைட்லேருந்து 9 AM ஷோவுக்கு அப்ரூவல் வரல. பட் சில தியேட்டர்ஸில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் கூலி படத்தை சுற்றி என்னெல்லாம் ஓடிட்டு இருக்கு, அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வருஷத்தை எடுத்துக்கிட்டு பார்த்தோன்னா, விடாமுயற்சியும் குட் பேட் அக்லியும் ஒரு நல்ல ஓப்பனிங் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தது. இதில் வந்து ஓவரால் ப்ராஃபிட்டில் பார்த்தீங்கன்னா, குட் பேட் அக்லி நல்லாவே வசூல் ரீதியாக நல்ல சக்ஸஸ் கொடுத்துருந்தது. விடாமுயற்சி அந்தளவுக்கு ஒர்க் ஆகலைங்கிறதுனால நம்ம எதிர்பார்த்த வசூல் வந்து அந்த படத்தை கிடைக்கல. இந்த 2 படங்களுக்கு அப்புறமா கூலி படம் தான் அதிக எதிர்பார்ப்போட இந்த வருஷம் வந்துகிட்டு இருக்கு. இதோட ஓப்பனிங் பயங்கர கிராண்டியராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான கிளிம்ஸ் எல்லாம் நம்ம வந்து ப்ரீ சேல்ஸ்லேயே நம்மளால் பார்க்க முடியுது. பொதுவாகவே ரஜினிகாந்தோட படம்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நிறுவனங்கள் வந்து ஹாலிடே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கபாலிக்கு இது நடந்தது நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் சில ரஜினி படங்களுக்கு அது நடந்தது. பட் இப்போ வேட்டையன் மாதிரியான படங்களுக்கு, அந்தளவுக்கு அண்ணாத்தே மாதிரியான படங்களுக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லாததுனால இந்த நடக்கல. பட் கூலி படத்துக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிறதுனால August 15 இண்டிபெண்டன்ஸ் டே ஹாலிடே இருக்குது. ஸோ இதோட சேர்த்தே விட்டுறலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறுவனங்கள் வந்து விடுமுறை அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ரஜினி மேலே இருக்கிற ஒரு கிரேஸ்னால. ஸோ இந்த படத்துடைய ப்ரீ பிஸ்னஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரீ சேல்ஸ் கிடையாது, ப்ரீ பிஸ்னஸ். அது வேறு விதமான ஒரு பிஸ்னஸ். இந்த சேட்டலைட்டுக்கு போகிறது, OTTக்கு போகிறது, இந்த பிஸ்னஸ்லாம் இருக்கும்ல, இது மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 500 கோடிக்கு நடந்திருக்கதா சொல்கிறாங்க. இதில் என்ன ஆச்சரியமான விஷயம்னா, இந்த ப்ரீ பிஸ்னஸ் நம்பர் வந்து வேறு எந்த தமிழ் படத்துக்குமே நடந்ததே இல்லை. வேறு எந்த இந்தியன் ஃபிலிமுக்குமே நடந்தது இல்லைன்னு சொல்கிறாங்க. 500 கோடி சாதாரண நம்பர் இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு படம் 500 கோடி பிஸ்னஸ் பண்ணிச்சுன்னா அது ஒரு பெரிய ப்ராஃபிட்டபிளான படம். அதை ப்ரீ பிஸ்னஸ்லேயே இந்த படம் அடிச்சிருக்குன்னா, கூலியோட படக்குழு வந்து என்ன மாதிரியான ஒரு மெதப்பில் இருப்பாங்க, அந்த லாப மெதப்பில் இருப்பாங்கங்கிறத நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்துக்கலாம். சும்மா சொல்லலை, 1000 கோடி வசூல் அடிக்குமா, 1000 கோடிங்கிற சொல்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து சும்மா வரல. ப்ரீ பிஸ்னஸில் இந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினதுனால, ஓகே பாதி ஆற்றை இப்போவே கடந்தாச்சு, இன்னும் ஒரு சின்ன புஷ் கிடச்சிதுன்னா அந்த ஒரு பெரிய மைல் ஸ்டோன் ஏற்றத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால தான் இந்த டாக் வந்து வருதே தவிர்த்து, மற்றபடி சாண்டில்வுட் அட்டைன் பண்ணிட்டாங்க, டாலிவுட் அட்டைன் பண்ணிட்டாங்க, பாலிவுட் அட்டைன் பண்ணிட்டாங்கிறதுனால கோலிவுட்டுக்கு ஒரு 1000 crores வேணுங்கிறது மோட்டோ கிடையாது. இந்த படத்துக்கு அதுக்கான பொட்டென்ஷியல் இருக்குது அப்படிங்கிறது தான் பிஸ்னஸாக இருக்குது. தமிழ்நாட்டில் கூலி படத்துக்கான முன்பதிவு ஸ்டார்ட் ஆனதும் டிக்கெட்டே புக் பண்ண முடியல. புக் மை ஷோவாக இருக்கட்டும், டிஸ்ட்ரிக்ட் ஆப்பாக இருக்கட்டும், டிக்கெட் நியூவாக இருக்கட்டும், எல்லா தளமுமே கிராஷ் ஆச்சு. அதாவது நீங்கள் உள்ளே போய் கிளிக் பண்ணுவீங்க, ஆனால் அந்த டிக்கெட்டை புக் பண்ண முடியாது. அந்த மாதிரி அவ்வளோ ஜாம் ஆனதாகவும் டிக்கெட்டே புக் பண்ண முடியல. குறிப்பாக வந்து மல்டிப்ளெக்ஸ், PVR மாதிரியான, ஐநாக்ஸ் மாதிரியான மல்டிப்ளெக்ஸில் சுத்தமாக போகவே முடியல. நம்ம வந்து ஓப்பன் பண்ணால் கூட அந்த கிராஷ் காட்டிடுது அப்படின்ட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். இது வழக்கமாக பெரிய படங்களுக்கு நடக்கிறது தான். அப்படி இருக்கும்போது கூலி மாதிரியான ரொம்ப எதிர்பார்ப்பு உள்ள படத்துக்கு நடக்கலனா தான் ஆச்சரியம். ஓகே, புக்கிங் ஓப்பன் ஆச்சு. இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே ஆல்மோஸ்ட் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இது வரைக்கும் இந்த படம் ப்ரீ சேல்ஸ், முன் விற்பனை, அப்படி அதாவது எத்தனை டிக்கெட் சேல் ஆயிருக்கு, ஒரு டிக்கெட்டோட ப்ரைஸ் இவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இந்த படம் இது வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 70 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. டே 1ல் மட்டும். 2வது நாள் 3வது நாளில் கணக்கிலே எடுக்கல. சாட்டர்டே சண்டேஸில் யூஸ்வலாக டிக்கெட்ஸ் நிறைய புக் ஆகும், நமக்கு தெரியும். அதெல்லாம் நம்ம கவுண்ட் பண்ணல. டே 1ல் மட்டுமே இது வரைக்கும் 70 crores ஆயிருக்கு. இன்னும் படம் வந்து 3 நாள் இருக்குது. படம் வரத்துக்கு வந்து 3 days இருக்குது. அப்படிங்கிறப்போ இந்த படத்துடைய முதல் நாள் ப்ரீ பிஸ்னஸ் சேல் எவ்வளவா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட 100 கோடி ப்ரீ சேல்லையே எடுத்துடலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ட்ரேட்ஸில்.
இதுவும் இன்னொரு சாதனை தான். ஏன்னா எந்த படமுமே ஒருவேளை இந்த 100 crores ப்ரீ சேல்ஸ்ல டே 1ல எடுக்கப்பட்டால், இந்தியன் ஹிஸ்டரியில எந்த படமுமே 100 crores ப்ரீ சேல் பண்ணதே கிடையாது. அந்த ரெக்கார்டையுமே கூலி பிரேக் பண்ணோன்னு சொல்றாங்க. ஓகே, இதெல்லாம் பார்க்கும்போது, இந்த கிரேஸை பார்க்கும்போது, கூலி படத்துடைய முதல் நாள் வசூல், ஓவரால் வசூல் புக்கிங்ல மட்டும் வேண்டாம். நேர்ல கவுண்டர்லலாம் நிறைய பேர் எடுப்பாங்க. இதெல்லாமே சேர்த்து ஒட்டுமொத்தமா உலக அளவுல ஃபர்ஸ்ட் டே வசூல் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 150லேருந்து 175 crores வரைக்கும் டே 1 பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. சன் பிக்சர்ஸ் கிட்ட இருந்து தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். அவங்க அந்த போஸ்டரை ரிலீஸ் பண்றாங்களா இல்லையான்ட்டு. இதுக்கு முன்னாடி இந்தியன் ஃபிலிம்ஸ்ல இல்ல தமிழ் ஃபிலிம்ஸ்ல அதிகமான டே 1 பாக்ஸ் ஆஃபீஸா என்ன படம் இருந்திருக்குன்னா, லியோ படம் நம்ம பார்த்திருப்போம். 148.5 crores. ஸோ இந்த ட்ரேட் இந்த பிஸ்னஸை கூலி படம் ரொம்ப ஈஸியா பிரேக் பண்ணோம் அப்படின்ட்டு தான் வந்து அந்த விநியோகஸ்தர் வட்டாரங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவோட டிக்கெட் பிரைஸ் பத்தின சில குற்றச்சாட்டுகள் வந்து நம்ம தொடர்ச்சியா பார்க்க முடியுது. என்னன்னா ₹1000 விற்கிறாங்க. அதாவது என்ன மாதிரியான தியேட்டர்னா, நான் தியேட்டரோட பேர் சொல்ல விரும்பல. சென்னையில ஒரு ஃபேன் செலிப்ரேஷன் செலிபிரிட்டிஸ்லாம் வந்து பார்க்கக்கூடிய சில தியேட்டர்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரியான தியேட்டர்ஸ்ல வந்து ₹1000 மேல டிக்கெட் விற்பனை நடக்குது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு மட்டும். மத்த ஷோக்குலாம் 11:30 மணி ஷோல இருந்து உங்களுக்கு ஆஸ் யூசுவல் வந்து என்ன ரேட்டோ அத குடுத்துருவாங்க. ஆனா அந்த முதல் காட்சிக்கு மட்டும் அந்த மவுஸ் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஒரு சில தியேட்டர்லலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 1000 பேர் 800 பேர் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டிஸ் உள்ள சிங்கிள் ஸ்கிரீன், சென்னையில குறிப்பா சிங்கிள் ஸ்கிரீன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ₹300லேருந்து ₹400 வரைக்கும் நடக்குது. கீழ டவுன் சவுத்ல பார்த்தீங்கனாலும், அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஃபேன் ஃபோர்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல, இது வந்து ரஜினி சாரோட கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய சில தியேட்டர்கள்ல ₹400 டிக்கெட் அப்படின்னு சொல்றாங்க. இத எதிர்த்தும் நெறைய பேர் குரல் குடுத்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ என்னதான் இருந்தாலும் பெரிய படங்களுக்கு அதாவது இவ்ளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உள்ள ஒரு படத்துக்கு அந்த மாரியான விஷயங்கள அவாய்ட் பண்ண முடியாது. அதுக்காக அத நம்ம ஜஸ்டிஃபையும் பண்ண விரும்பல. புக் மை ஷோ தளத்துல மட்டுமே எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா, கூலி படம் இதுவரைக்கும் 1 மில்லியன் டிக்கெட் வித்து தீர்த்திருக்கு. இந்த 1 மில்லியன்ங்கிறது சாதாரண நம்பர் இல்லங்க. நெறைய படங்கள் வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 1 மில்லியன் வரும். ஓவரால் டிக்கெட் சேல்ஸ். பட் ஆனா படமே இன்னும் வரல. 3 நாள் மிச்சம் இருக்கு. அதுக்குள்ளவே 1 மில்லியன் டிக்கெட்ஸ் வித்து தீர்த்திருக்குன்னா, அப்போ இந்த படத்துக்கு என்ன மாதிரியான ஒரு ஹைப் இருக்குன்ட்டு நீங்க தான் இமேஜின் பண்ணிக்கணும். லியோ படத்தோட நிலவரம் என்னவா இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லியோ படம் வெளியாகறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி லியோவோட டிக்கெட் சேல்ஸ் புக் மை ஷோல எவ்வளோ இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 9 லட்சம் டிக்கெட் வந்து வித்திருந்தது. அத கூலி படம் 3 நாளைக்கு பெண்டிங்ல 10 லட்சம் டிக்கெட், அதாவது 1 மில்லியன் டிக்கெட் அப்படிங்கிறத வந்து பிரேக் பண்ணிருச்சு. ஸோ இன்னும் 3 நாள் இருக்கு. எத்தனை மில்லியன் டிக்கெட் வித்து தீர்க்கும்ங்கிறது நமக்கு தெரியல. அத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி இந்த நம்பரும் 1 மில்லியன் டிக்கெட்ட இவ்ளோ ஃபாஸ்ட்டா அட்டைன் பண்ண முதல் இந்தியன் ஃபிலிம் இதுதான். ஸோ நம்ம வந்து தமிழ் சினிமாலயோ, இல்ல வந்து சவுத் இந்தியன் சினிமால மட்டுமே கூலி படம் இந்த சாதனைகள்லாம் பண்ணல. ஓவராலான இந்தியன் சினிமாலயே கூலி சில மிகப்பெரிய நம்பர்ஸ வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. கேஜிஎஃப் பண்ணாதத, கேஜிஎஃப் 2 பண்ணாதத, ட்ரிபிள் ஆர் பண்ணாதத, பாகுபலி பண்ணாத ரெக்கார்டை எல்லாமே கூலி படம் ப்ரீ பிசினஸ்ல பண்ணிட்டு இருக்கு. இது ஆஃப்டர் எஃபெக்ட்டாவும் இது நம்மளுக்கு பிரதிபலிப்பாகுமா அப்படிங்கிறது மட்டும் தான் இப்ப வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய சிச்சுவேஷனா இருக்கு. தமிழ்நாட்ட ஒரு புறம் பேசிட்டு இருந்தாலும், கேரளாவோட பிசினஸையும் பேச வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா, கேரளால 6 மணிக்கு ஒரு 2 நாள் முன்னாடி புக்கிங் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. 6 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்க. 7 மணிக்கு ப்ரீ சேல்ஸ் எவ்வளோன்னு சொல்றாங்கன்னு பார்த்தா 1 கோடி. அதாவது வெறும் 1 மணி நேரத்துல, அதாவது அதிகாலையில போய் டிக்கெட் வாங்கியிருக்காங்க. அதையும் பார்க்கணும். வெறும் 1 மணி நேரத்துல 1 கோடி கேரளால மட்டுமே ப்ரீ சேல் பண்ணியிருக்கு. ஸோ சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ அந்த படத்தோடைய ப்ரீ சேல் எவ்வளோ, கேரளால எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ₹10 கோடி. முன்னாடிலாம் 10 கோடி ஒரு தமிழ் படம் கேரளால 10 கோடி பிசினஸ் பண்ணா, அது ஒரு பெரிய மைல்ஸ்டோனா பார்க்கப்பட்டது. ஒரு 100 crores எப்படி செலிப்ரேட் பண்றோமோ, ஒரு 200 crores எப்படி செலிப்ரேட் பண்றோமோ, அந்த மாதிரி கேரளால 10 கோடி அடிச்சிட்டோமா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய மைல்ஸ்டோனா இருந்தது. இன்னைக்கு கூலி படம் அந்த 10 கோடிங்கிற நம்பர வெறும் ப்ரீ சேல்லயே அட்டைன் பண்ணிட்டாங்க. இப்ப கேரளால எந்த ரிலீஸுமே கிடையாது. இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஹாலிடே நம்மளுக்கு லாங் ஹாலிடே இருந்தாலுமே, கேரளால எந்த படமே வெளியாகல. கூலி தான் ஒரு மெயினான படமா வரப்போகுது. கேரளால இருக்கக்கூடிய பெரும்பாலான தியேட்டர்ல பல காட்சிகள் கூலி மட்டும் தான் திரையிடுறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த படம் ஒருவேளை ஹிட் ஆச்சுன்னா, பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து நல்ல ரிவ்யூஸ் வந்து ஹிட் ஆச்சுன்னா, கேரளால மட்டுமே 100 கோடி அடிக்கும் அப்படிங்கிறத வந்து ட்ரேட்ஸ்ல சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு படம் வந்து 10 கோடி அடிக்கிறதே மைல்ஸ்டோன் அப்படின்னு பேசிட்டு இருக்கப்போ, கேரளால மட்டுமே இத விட 10 மடங்கு 100 கோடி அப்படிங்கிற நம்பர வந்து அட்டைன் பண்ணுச்சுன்னா, அந்த சாதனைய பிரேக் பண்றதுக்கு இன்னும் எத்தன வருஷம் ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம இமேஜின் பண்ணி தான் பார்க்கணும். கேரளா ஒரு புறம் பேசிட்டு இருக்கும்போது, பெங்களூர்ல டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணி வெறும் 37 நிமிடங்கள்ல 10,000 டிக்கெட்ஸ் வந்து விற்பனை ஆகியிருக்கு. இது வந்து பெங்களூர்லயே இதுவரைக்கும் நடந்திடாத ஒரு சாதனைன்னு தான் சொல்லணும். ஏன்னா கேஜிஎஃப் 2 அவங்க ஊர்ல பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்தது.
அந்த படம் 10,000 டிக்கெட்டுங்கிற அந்த நம்பர, அந்த மைல்ஸ்டோன 45 நிமிஷத்துல அட்டைன் பண்ணியிருந்தது. நம்ம அந்த அந்த ஒரு 8 நிமிஷம் முன்னாடியே பிரேக் பண்ணி இருந்திருக்குன்னா, கேஜிஎஃப்க்கும் அதாவது அவங்க ஊர்ல வர ரீஜினல் படத்துக்கும், ஒரு அதர் ஸ்டேட் படம் இப்ப நம்ம வந்து அவங்களுக்கு அதர் ஸ்டேட் தானே. அந்த படத்துக்கும் அத விட இந்த படம் அதிகமான ஹைப் இருக்கு அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு மகத்தான சாதனையா பார்க்கப்படுது. சவுத் இந்தியனோட ட்ரேட்ல ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும்போது, நார்த் இந்தியால என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். நம்போ சொல்லவே வேண்டாம். வார் 2 படம் ரிலீஸ் ஆகுது. ரித்திக் ரோஷன் நடிச்சிருக்காரு. ஜூனியர் என்டிஆர் நடிச்சிருக்காரு. அந்த படத்துக்கும் அங்க ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ அந்த படத்துக்கு தான் அதிக ஸ்க்ரீன்ஸ் ஒதுக்குறதா வந்து நெறைய டாக்ஸ் இருந்தது. ஈவன் ஐமேக்ஸ் கூட வந்து வார் 2க்கு தான் வந்து பிரிஃபரன்ஸ் குடுத்துருக்காங்க. கூலிக்கு கிடைக்கல. கூலிக்கு ட்ரை பண்ணாங்க. பட் கூலிக்கு கிடைக்கல. ஸோ அமீர் கான் இதுக்கு நடுவுல என்ன பண்ணியிருக்காருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லா தியேட்டர்ஸ்க்கும் இண்டிவிஜுவலா கால் பண்ணி பேசி, கூலிக்கும் பிரிஃபரன்ஸ் குடுங்க அப்படிங்கிற மாதிரி ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு. அமீர் கானுக்கு அங்க உண்மையிலேயே ஒரு நல்ல பேர் இருக்கு. அவருக்கு இருக்கிற பெரிய ஃபேண்டம்லாம் தாண்டி, அவரோட வார்த்தைக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. அந்த பேர மதிச்சு, வார் 2க்கு என்ன ஸ்க்ரீன்ஸ் குடுத்துருக்காங்களோ, அதே நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் தான் கூலிக்கும் கிடைச்சிருக்கு. அத பேசி அமீர் கான் சாதிச்சுட்டாரு. இப்போ புக்கிங் நிலவரமா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மந்தமா போயிட்டுருக்கு. இப்ப நீங்க வந்து நீங்களே வந்து உங்களோட டிக்கெட் புக்கிங் ஆப்ல போய் மும்பைன்னு சும்மா செலக்ட் பண்ணி, கூலியோட ஸ்டேட்டஸ் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெருசா அந்த அளவுக்கு கேரளால இருக்கிற மாரி, தமிழ்நாட்டுல இருக்கிற மாரி, பெங்களூர்ல இருக்கிற மாரியான விற்பனை வந்து அங்க கிடையாது. ரொம்ப காலியா தான் இருக்கு. நீங்களே ஃபர்ஸ்ட் ஷோவே போய் டிக்கெட் எடுத்து பார்க்குற மாரி தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். சரி ஓகே. கூலிக்கு தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா, வார் 2வோட நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, கூலிய விட அது மோசமா இருக்கு. ஸோ அவங்களோட சினிமா வாட்சிங் கல்ச்சர் என்ன அப்படிங்கிறத வந்து இதன் மூலியமா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. என்னன்னா, அவங்க வந்து நம்மள மாரி இவ்ளோ கிரேஸா போய் புக் பண்ணி பார்க்குற ஆடியன்ஸ் கிடையாதுன்னு தான் நெனைக்கிறேன். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஷோ நேர்ல போய் டிக்கெட் எடுத்து பார்ப்பாங்க. ஒருவேள அந்த படம் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுன்னா, அதோட பூம் இருக்கும். ஸோ கூலி வந்து நார்த் இந்தியால பெர்ஃபார்ம் பண்ணணும்னா, வெறும் இந்த ஸ்டார்டம் மட்டுமே போதாது. அந்த படம் அங்க நல்ல ரெஸ்பான்ஸ் வரணும். அப்படி இருந்தா மட்டும் தான் நார்த் இந்தியால நம்மளால கலெக்ஷன்ஸ் அடிக்க முடியும். நார்த் இந்தியால இருந்து ஒரு 300 கோடி நம்மளுக்கு கிடைச்சா தான், கூலிக்கு கிடைச்சா தான், இந்த படம் 1000 கோடிங்கிற மைல்ஸ்டோன எட்ட முடியும். அங்க ஒரு வேள படம் கிளிக் ஆகல, அவங்களுக்கு வொர்க் ஆகலன்னா, இந்த படம் 1000 க்ரோர்ஸ் எட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அடுத்ததா இந்த படத்த சுத்தி என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, லோகேஷ் கனகராஜ் முதல்ல இந்த படத்தோட ஒரு டிராஃப்ட்ட வந்து சென்சார் போர்டுக்கு அனுப்பி ஏ சர்டிஃபிகேட் வாங்கிட்டாரு. அந்த படத்தோட டியூரேஷன் டைமிங்லாம் நம்ம பார்த்திருப்போம். அடுத்ததா 50 இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம்க்கு ஒரு டைட்டில் கார்டு ஒண்ணு ரெடி பண்ணணும்ங்கிறதுக்காக அவசர அவசரமா அத ரெடி பண்ணி, அனிருத் அதுக்கு ஒரு மியூசிக் குடுத்து, இப்போ ஃபைனல் கன்டென்ட் லாக் பண்ணும்போது அந்த டைட்டில் கார்ட வந்து ஆட் பண்ணி அகைன் சென்சார் கிட்ட இருந்து ஒரு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. வெறும் ரஜினியோட டைட்டில் கார்டு, அந்த படத்தோட டைட்டில் கார்ட்லாம் இல்லாம, இந்த டைட்டில் கார்ட பார்க்கறதுக்கு இதுல அப்படி என்ன பண்ணியிருப்பாங்க? என்ன மாதிரியான விஎஃப்எக்ஸ் பண்ணியிருப்பாங்க? ஏன்னா ஆல்ரெடி நம்ம லியோட டைட்டில் கார்டே வந்து பயங்கர சென்சேஷனல் ஆச்சு அந்த டைம்ல. ஸோ இப்போ அந்த மாரி ரஜினிக்கு ஏதாவது புதுசா இருக்குமா? ஒரு டைட்டில் கார்ட்ல ஒரு பெரிய ஐகானிக்கான மொமெண்ட்ஸ் ஏதாவது இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்துல சிவகார்த்திகேயன் நடிக்கிறாரா? கேமியோ ரோல்ல நடிக்கிறாரா? இல்ல ரஜினியோட யங்கர் வெர்ஷன்ல நடிக்கிறாரா? அப்படின்ட்டு நெறைய பஸ் போயிட்டு இருந்தது. அது ஆல்மோஸ்ட் உறுதிப்படுத்தும் விதமா என்ன இருந்ததுன்னா, கூலி படத்தோடைய ஹிந்தி ட்ரெய்லர் பிவிஆர்ல வந்து ஸ்கிரீன் பண்ணப்பட்ட அந்த ட்ரெய்லர். அந்த யூடியூப்ல நீங்க அந்த ஃப்ரேம பார்க்க முடியாது. முரட்டுக்காலை படத்துல வரக்கூடிய அந்த சீவிடுவன் சீவி அப்படின்ட்டு ஒரு ஆக்ஷன் பண்ற மாரி அந்த ட்ரெய்லர்ல வச்சிருந்தாங்க. ஸோ இத பார்க்கும்போது ஒருவேள இது சிவகார்த்திகேயனா இருக்குமோ? ஏன்னா ரஜினி சார் வந்து அவ்ளோ ஹைட் கிடையாது. அந்த 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 ஃப்ரேம்ல இருந்த கேரக்டர் கொஞ்சம் ஹைட்டரா இருந்திருப்பாங்க. ஸோ சிவகார்த்திகேயனா இருக்குமோ? சிவகார்த்திகேயன் தான் ரஜினி சாரோட யங்கர் வெர்ஷன் ப்ளே பண்றாரோ? அப்படின்ட்டுலாம் நெறைய டாக்ஸ் போயிட்டு இருந்தது. இப்போ சன் பிக்சர்ஸ் சோர்சஸ் என்ன உறுதிப்படுத்தியிருக்காங்கன்னா, இந்த படம் எல்சியு கிடையாது. இந்த படத்துல சிவகார்த்திகேயன் கேமியோ ரோல் பண்ணல. நாங்க யார் யார காட்டியிருக்கோமோ அவங்க மட்டும் தான் நடிச்சிருக்காங்க. இத தாண்டி வேற எந்த சர்ப்ரைசஸுமே இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு ப்ரமோஷனல் டாக்டிக்ஸா கூட இருக்கலாம். இல்லாத ஒருத்தர வந்து நடிக்கிற மாரி ஒரு புரளிய கிளப்பி, அந்த படத்துக்கு அதன் மூலியமா ஒரு ஹைப்ப ஏற்படுத்தினதா கூட இருக்கலாம். அப்படி இல்லன்னா, ஒருவேள அவர் நடிச்சே கூட இருக்கலாம். பட் அந்த சர்ப்ரைஸ் வந்து நம்ம படம் பார்க்கும்போது ஸ்பாயில் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு அஃபிஷியல் சோர்ஸ் கூட மறுப்பு தெரிவிக்கலாம். இது எது உண்மை, எது உண்மை இல்ல அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஆகஸ்ட் 14ஆம் தேதி தான் தெரியும். கடைசியா லோகேஷ் கனகராஜோட லுக்க நம்ம பார்த்திருப்போம். அந்த கன்டென்ட் லாக் ஆகும்போது, லோகேஷ் கனகராஜும், அனிருத்தும் வந்து ஒரு மாரி ஒரு பம்ப் பண்ணிக்கிற மாரி ஒரு இமேஜ் பார்த்திருப்போம். அந்த லுக்ல வந்து லோகேஷ் கனகராஜ் மீசை மட்டும் இல்லாம தாடி வச்சு ஒரு இஸ்லாமியரோட லுக்ல இருந்தாரு. ஸோ அவர் படம் நடிக்கிறாருங்கிறது நமக்கு தெரியும். அருண் மாதேஸ்வரன் இயக்கக்கூடிய ஒரு படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்கிறாரு. ஒருவேள அந்த படத்துல ஒரு இஸ்லாமியரா நடிக்கிறாரோ? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கூட இருக்கு. ஸோ கூலி படத்த சுத்தி இது எல்லாமே தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து உங்கள மாரியே நானும் ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுவரைக்கும் ஆதன் சினிமா சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.